வணக்கம். நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தசமியில் துவங்கி ஏகாதசி, துவாதசி ஆகிய 3 திதிகளிலும் மேற்கொள்ளும் விரதமாக தான் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்குது. சொர்க்கவாசல் திறப்பு நாளான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரம ஏழையும் பணக்காரனமாக ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு 3 பொருளை மகாலட்சுமிக்கு உரித்தான அந்த கல்லுப்பில் வைப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த 3 பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். ஏகாதசி விரதமிருந்து கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்தோன்னா நம்மளுடைய சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது உண்மை. தோஷங்கள் நீங்குவதோடு நிலையான செல்வ வளமும் கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. அதிலும் குறிப்பாக பார்த்தோன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் வைகுண்டத்திலேயே இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் என்னைக்கு இருக்கணும், சொர்க்கவாசல் திறப்பு என்ன, நேரம் என்ன, எத்தனை நாட்கள் சொர்க்கவாசலை பார்க்கலாம், இந்த மாதிரி பல தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அப்படிங்கிறது போல் விரதத்திலேயே சிறந்த விரதமாக கடைப்பிடிக்கப்படுவது தான் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவே ஒரு பிடித்தமான விரதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை, அது மட்டுமல்ல பௌர்ணமிக்கு பிறகு 11வது நாள் வரும் ஏகாதசி, ஒவ்வொரு மாதமுமே 2 ஏகாதசி அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா ஆண்டுக்கு 24 அல்லது 25 ஏகாதசி திதிகள் வரும். அதில் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் 11வது நாள் வருவது தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வைகுண்ட ஏகாதசி விழாவின் தொடக்கமாக பகல் 10 முதல் ரா 10 அப்படின்னு மொத்தமாக 10 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா அப்படின்னே சொல்லப்படும் இந்த அற்புதமான விரதம், அதாவது சொர்க்கவாசல் திறப்பு நாளான அன்னைக்கு மகாலட்சுமியின் அம்சம் நம்ம வீட்டில் நிரம்பி இருக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 3 பொருளை நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சமாகவே நினைத்து வழிபாடு செய்யும் அந்த கல்லுப்பில் வைக்கணும். அந்த 3 பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம். சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சுருளாக இருக்கும் அந்த பட்டையும் ஒரு துண்டு எடுத்துக்கணும். அதன் கூட லவங்கம் எடுத்துக்கணும். அதன் கூட ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே கல்லுப்பில் அடியில் போட்டு அதற்கு மேலாக கல்லுப்பை நல்லா நிரப்பி அந்த ஜாடியில் வச்சுக்கணும். எப்போவுமே கல்லுப்பு குறையாதபடி பார்த்துக்கணும். எப்போவுமே வீட்டில் கல்லுப்பு நிரம்பி நிரம்பி இருக்கும் அந்த வீடு எப்பொழுதுமே சகல செல்வாக்கத்தோடு விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக ஏழையையும் பணக்காரனாக்கும் இந்த அற்புத 3 பொருளை அன்றைய தினம் மகாலட்சுமியின் பெருமாளையும் வணங்கக்கூடிய அந்த அற்புதமான தினத்தில் இந்த 3 பொருளையும் மகாலட்சுமியின் அம்சமாகவே விளங்கும் அந்த கல்லுப்பில் வைப்பதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறதும் உண்மை. இந்த ஒரு பொருள் அப்படியே இருக்கட்டும். அடுத்த முறை ஜாடியை நம்ம எப்போ சுத்தம் பண்ணுவோமோ அந்த நேரத்தில் அதை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு மீண்டும் அந்த 3 பொருட்களையும் வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது உண்மை. இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு பண பற்றாக்குறையை நீக்க செய்ய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறதுனால முடிந்தவரை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஒரு 3 பொருளை கல்லுப்பு ஜாடியில் வைத்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையோடு இதை செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயலையும் செய்வது வீண் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னும், பணக்காரன் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.